அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, கடலூர் மாவட்டம் தூக்கணாம்பாக்கம் கிராமத்தில் சுமார் 30 ஆண்டுகளாக உள்நாட்டு மீன் வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கும் இவர் மீன் பண்ணையை துவங்கி படிப்படியாக அனுபவங்கள் மூலம் பல பாடங்களை கற்று பின்னர் அறிவியல் முறைப்படி மீன் வளர்க்கும் ஆவலில் மீன்வள பல்கலைக்கழகத்தில் பயின்று முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார். மீன் பண்ணை தொழில் இவரோடு நின்று விடாமல் இருக்க தன் 2 மகன்களையும் மீன் வளர்ப்பு தொழிலில் ஈடுபடுத்தியுள்ளார். பயிர்கள் சாகுபடியை காட்டிலும் மீன் வளர்ப்பு தொழிலில் சுமார் 4 மடங்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் வாய்ப்பு உண்டு என கூறும் இவரின் அனுபவங்களை இப்பொழுது பார்ப்போம். 72 மணி நேரம் கழிச்சு அந்த மீன் குஞ்சை விலையில் ஆப்பாவன் வச்சுருப்போம். அந்த ஆப்பாவில் மீன் குஞ்சை ஸ்டாக் பண்ணிவிடுவோம். ஸ்டாக் பண்ணால் அதுலேருந்து அதுக்கு வெறும் புண்ணாக்கு மாவும் தவிடு மட்டும் நல்லா சலித்து பவுடராக்கி அதை மட்டும் நல்லா தூக்கின்னு வருவோம். 15 நாள் ஆச்சுன்னா அது ஓரளவுக்கு ஃப்ரை சைஸ்னு சொல்லுவோம். ஃப்ரைன்றது கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும். அந்த ஃப்ரை சைஸ் மீன் குஞ்சை திரும்பி எடுத்து நீல ஆப்பா ஒன்று 60ன்னு ஒன்று இருக்கும். 60 ஆப்பாவில் அந்த மீன் குஞ்சை விரட்டி அதில் ஸ்டாக் பண்ணுவோம். அதில் ஸ்டாக் பண்ணால் அதில் 2 மாதம் வளர்ப்போம். அதில் வளரக்குள்ளே 2 இன்ச்சு சைஸ் வெளியும் வளர்த்து கொண்டாடுவோம். அதுக்கு ஏரேஷன்லாம் நல்லா போகணுன்றதை டெய்லி ப்ரெஷ்ஷு போட்டு அகப்பாவை டெய்லி ஆள் விட்டு ஆள்ச்சினே இருப்போம். அதான் எங்களுடைய ப்ராசஸ் இந்த மீன் குஞ்சு தயார் பண்ணுற வேலை. அதுக்கு மெயினாக செனை மீனை தயார் பண்ணணும். செனை மீனை என்ன பண்ணுவோம், தை மாதத்துலேயே செனை மீனை செலெக்ஷன் பண்ணி அதுக்கு மேல் ஃபீமேல் ஆண் மீன் தனியாக பெண் மீன் தனியாக பிரித்து அதுக்கு ஆண் மீனுக்கு பருத்தி பாலும் புண்ணாக்கு தவிடு ஆண் மீனுக்கு கொடுப்போம். பெண் மீனுக்கு வெறும் புண்ணாக்கு தவிடு கொடுப்போம். மல்லாட்டை புண்ணாக்கு ரொம்ப அது நல்லா ஹெவியாக அது மல்லாட்டை புண்ணாக்கு தின்னு நல்லா இது கிடைக்கும். அதுக்கு வெளியில் விழுப்புரம், திருவண்ணாமலை, கும்பகோணம், இன்னாண்ட வேலூர் டிஸ்ட்ரிக் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மீன் குஞ்சு இங்கே எங்கள் மீன் பண்ணை குரு மீன் பண்ணையிலேருந்து மீன் குஞ்சு தொடர்ந்து எடுத்துன்னு போவாங்க. அது கொஞ்சம் நல்ல விலைக்கும் கொடுப்போம். இப்போ எங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸ் இருக்கும். அந்த ப்ரைஸு நல்ல விலை இருக்குள்ள அது அந்த ரேட்டை அவங்களும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஒவ்வொரு ஏரி எடுக்கிறவங்களுக்கு எடுத்துன்னு போய் அதை விட்டு வளர்த்து நம்மக்கிட்டேருந்து எடுத்து போய் விட்டு வளர்த்தவங்களாம் குரோர் கணக்கெல்லாம் சம்பாரிச்சாங்க. கோடிக்கணக்கில் சம்பாரிச்சாலாம் இன்னும் சொல்லக்கூடிய அளவு ஒரு 10-15 பேர் இன்னும் கூட இருக்காங்க தொடர்ந்து. அந்த அளவு ஃபீல்டை நல்லா இது பண்ணின்னு இருக்கோம். நல்ல ஃபீல்டு இது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் முழு கவனம் வேணும். தொழிலில் என்னென்னா யாரும் திருடு இல்லாத பார்த்துக்க தான் இதில் முக்கியமான வேலை. ஒரு 20 ஏக்கர் இடம் மணிக்கொள்ளைன்னு சொல்லிட்டு பூச்சத்திரம் பக்கத்தில் கொஞ்சம் இடம் வாங்கி அதுலேயும் இப்போ எறா போட்டிருக்கோம். எறா சம்மந்தமாக அது டீட்டெயிலும் இது பண்ணிருக்கோம். இப்போ மீன் குஞ்சு சம்மந்தமானா இன்னும் மற்ற டீட்டெயிலாம் ஒரு ஆண்டுக்கு சராசரி ஒரு ஏக்கரில் 5 லட்ச ரூபா வரலையும் ஈஸியாக வருமானம் எடுக்கலாம். இதில் இந்த வருமானம் தொடர்ந்து எடுக்கணுன்னாக்கா நம்ம முதல் காவல் மட்டும்தான் இதுக்கு மெயின். தீவனம் மற்ற எல்லாமே நம்ம வாங்கி போட்டுருவோம். மற்ற எல்லாமே நல்லாவே இருக்கும். அந்த சூழ்நிலை காவல் மட்டும் சரியாக இருந்தால் இதில் வருமானத்தை தொடர்ந்து. அது இல்லாமல் இப்போ நான் குளம் வெட்டின பிறகு சுற்றி தென்னை மரம் வச்சேன். தென்னை மரத்தில் 310 மரம் வச்சுருக்கோம். இந்த 310 மரத்துலேயும் ஒரு ஆண்டில் சராசரி 5 லட்சத்துலேருந்து 6 லட்ச ரூபா இது துணை வருமானமாக கிடைக்கும். இந்த செனை மீன் எடுக்கிறதுன்றது அது தனியாக ஒரு கலைங்க. செனை மீனை கண்டுபிடிச்சி அதை எப்படி ஆண் பெண் பிரித்து எடுக்கணுன்றது அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. நாங்கள் பெரிய பெரிய ஏரியெல்லாம் மீன் ஸ்டாக் பண்ணி வச்சுருப்போம். 2 வருஷத்துக்கு மேலே இருக்கிற மீனை மட்டும்தான் செனை மீனை நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது எடுக்க முடியும். அப்போ அதில் ஆண் மீன் பெண் மீன் பார்க்கக்குள்ள 2 வருஷம் ஒரு மீனை எடுத்து கையில் பார்க்கக்குள்ளே அந்த கண்ணாக இருக்கும். செவில் பக்கத்தில் இருக்கிற அந்த துடுப்பை நீங்கள் தடவி பார்த்தீங்கன்னா ஆண் மீனுக்கு சொர சொரன்னு இருக்கும். நமக்கு எப்படி ஆம்பளைக்கு தாடிலாம் இருக்குதோ அதுபோல் ஆண் மீனுக்கு சொர சொரன்னு தாடி இருக்கும். பெண் மீனை தடவைனா ரொம்ப வழவழன்னு இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இன்னும் ஒன்று, ஆண் மீனை எடுக்கக்குள்ள வயிற்றை பார்க்கக்குள்ள ஆண் மீன் வயிறு ரொம்ப பல்ஜியாக இருக்காது. பெண் மீன் எடுக்கக்குள்ள வயிறு நல்லா பல்ஜியாக இருக்கும். பெருசாக நல்லா வயிறு இதாக இருக்கும். லைட்டாக நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா முட்டை வெளியே வரும் பெண் மீனுக்கு. ஆண் மீனுக்கு நீங்கள் கரெக்டாக அந்த துடுப்புண்ட கழுத்துண்ட இங்கே அழுத்தினாலே ஃபேம்ஸ் அங்கே வெளியாகாமல் விந்தணு வெளியே வரும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது விந்தணு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுன்றது தெரியும். சுத்தமாக தெரியாத ஆளுக்கு தான் அது. ஆக்சுவலாக தொடர்ந்து தொழிலில் இருக்கிறவங்க அதை அழுத்த மாட்டாங்க. துடுப்பை மட்டும் தடவி பார்த்து மீன் எடுத்துக்குவோம். ஏன்னா ஒவ்வொரு ஃபேம்ஸ் ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு உயிர் துளி அது ஒவ்வொரு ஆணும் கிட்டத்தட்ட 10 லட்சம் முட்டை கரு வர்றதுக்கு அந்த ஒரு மில்லி ஃபேம்ஸ் இருந்தால் ஒரு 10 லட்சம் முட்டை கரு வரும். அந்த அளவுக்கு இருக்கும். அதனால் அதை யாரும் வீணாக்கக்கூடாதுன்றதுக்காக துடுப்பு தடை மட்டுமே ஆண் மீனை நாங்கள் செலெக்ஷன் பண்ணுவோம்.
அதுதான் வந்து ஆண் பெண் மீனை வந்து நம்ம எப்படி இனவர்த்திக்கு தயாராகுதுன்றதுக்கு. அதிலே வந்து இன்னும் கட்லா, ரோகு, இந்தியன் மேஜர் கார்ப் மட்டும் இந்த மாதிரி பார்க்கறது இருக்கும். சிசி இருக்குது. சிசினாக்கா கொய் கார்ப்பு, காமன் கார்ப்புன்ட்டு. அதெல்லாம் வந்து பார்க்கக்குள்ள நமக்கு ஓரளவுக்கு துடுப்பில் பார்த்தாலே தான் தெரிஞ்சுக்கும். அதனால் எல்லாமே அதுக்கு ஆண் மீனும் பல்ஜியாக இருக்கும், பெண் மீனும் பல்ஜியாக இருக்கும். எது இந்த காமன் கார்ப்பும் கொய் கார்ப்புன்றதெல்லாம் பார்த்தா ஆண் மீன் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும், பொன் மீன் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். அதை நல்லா துடுப்பு தடவி பார்த்து நம்ம மீன் எப்படி இருக்குது, எந்த அளவு அது நல்லா குரோத் இருக்கும், அதேமாரி அது எப்போ வந்து சீடு எப்போ விட்டோம், எவ்வளோ நாளில் வளர்ந்தது, அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்றத நம்ம அங்கே வந்து மீன் எடுத்தால் அந்த வைக்கக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்தா நம்ம சென மீனை தயார் பண்ணி எடுக்கணும். 89 வரக்குள்ளே நம்ம இந்த ஃபீல்டில் நமக்கு எதுவுமே தெரியாது, 0 தான் ஃபஸ்ட்டு வரக்குள்ளே. வந்த பிறகு இது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னு பிறகு தான் அதுக்கப்புறம் இது சம்மந்தமாக நிறையா படிக்க ஆரம்பித்தோம். படிக்க சரி இது என்னென்ன பண்ணணும், புதுசாக என்ன அட்வான்ஸ் இதில் இருக்குது, இதில் எப்படி தயார் பண்ண முடியும், என்னென்னலாம் உள்ளே போகக்குள்ள தான் இதிலே ஃபஸ்ட்டு இன்னொன்று ஸ்டாண்டர்டுன்னு ஒரு க்ரோத் மெத்தட் இருக்குது மீன் வளர்ப்பில். வந்து நான் என் நண்பன் அருணகிரி சொன்னேன்ல, அவர் குட்டையிலேருந்து மீன் ஒன்று அந்த வருஷம் முடிஞ்சு தீபாவளிக்கு மீன் பிடிக்கிறோம். ஒரு மீன் வந்து வெறும் 10லேருந்து 15 கிராம் சைஸ் தான் இருக்குது, கட்லா இது. ஆனால் அப்போ நாங்கள் புல்லுக்கண்டா நினச்சி ஏற்றோம். ஏன்னா என்ன மீனுன்னு எனக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண தெரியல. எடுத்தாந்தப்போ அது கட்லா மீன். எடுத்தாந்து நம்ம குளத்துல இங்கே ஒரு குளத்துல ஸ்டாக் பண்ணுறோம். ஸ்டாக் பண்ணி அதுக்கு அப்போ யூரியா சூப்பர்லாம் போட்டு நல்லா மெயின்டெனில் தண்ணி சூப்பராக பிளாங்டன் இந்த மாதிரி ரொம்ப பச்சையாக இதாக இருக்குல்ல. கிட்டத்தட்ட அந்த 15 கிராம் மீன் எண்ணி கரெக்டாக 75 நாளில் 1.5 கிலோ உடஞ்சி போச்சு. அது அந்த மீன் தானே எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் வேறு மீன் எதனா வந்துதா, யாராவது எடுத்தாந்து விட்டுட்டாங்களான்னு. அது ஒரு 150 மீன் எடுத்தாந்து விட்டோம். எடுத்தாந்து விட்டவொடனே அந்த 150 மீனும் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 200 கிலோவுக்கு மேலே மீன் வந்துடுச்சு. 200லேருந்து 250 கிலோ. பொங்கல் அன்றைக்கி ஹார்வெஸ்ட்டுக்கு அணைக்காரிலேருந்து ஆள் வந்து மீன் பிடிக்கிறாங்க. பார்த்தா மீன் நல்லா சைஸு. அப்போ வந்து அது அறிவியல் பூர்வமாக மீன் ஸ்டாண்டர்டாக இருந்தால் சீக்கிரம் வளருன்றது அதில் எனக்கு நான் கற்றுக்கிறது அது. அந்த மீன் அது நல்லா அதுதான் சேர மீன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மர வருஷம் இருந்ததெல்லாம் அது 2 வருஷம் கம்ப்ளீட் ஆனவொடனே அதுக்கப்புறம் அந்த 2 கிலோ 2.5 கிலோ இருந்தது. அதை தான் பீடருக்கு நாங்கள் எடுத்து அதை ஸ்டாக் பண்ண ஆரம்பித்தோம். அது நல்லா வளர்ச்சிக்கு வந்தது. அது என்னன்றது அந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக போகிறது ஒரு மெத்தடு. இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா லேர்ன் பண்ணி தான் இதை பற்றி படிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வந்து இதை முடிச்சுட்டு அப்புறம் மீன் இன்ஜெக்ஷன் பண்ணி குஞ்சு எடுக்க அதில் என்னென்ன பண்ணுறோம், அதில் ஃபேம்ஸ்லாம் எடுத்து கிட்டத்தட்ட இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டு நிறைய பேர் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிலேருந்தும் வருவாங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டிலேருந்து ஸ்டூடெண்ட் வருவாங்க. இவங்களாம் வந்து இங்கே இன்னும் பிஹெச்டி பண்ண டாக்டர்ஸ் இங்கே 2-3 பேர் வந்து இங்கே தங்கி பிஹெச்டிக்காக எல்லா பீசஸும் எடுத்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நானே நமக்கு பிஹெச்டி பண்ணணுன்ற சூழ்நிலை வந்து அது தீசஸ்லாம் சிலலாம் கொடுக்கல தான் எனக்கு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி சம்மந்தமாக இது டாக்டரேட் கொடுத்தாங்கன்னு வச்சுங்க. அதனால் நான் வந்து ஃபீல்டுக்கு வந்து தான் இந்த டாக்டர் பட்டமே நமக்கு கிடைச்சிது. தொடர்ந்து ஆனால் அது ரிசர்ச் ஓரியன்டாக எல்லாத்தையுமே பண்ணின்னு இருக்கும். இதில் எந்தெந்த புது ரகம் எப்படி வருது, அது என்ன பண்ணலாம், அது எவ்வளோ சீக்கிரம் வளர்ச்சிக்கு வரும். இதேமாரி இப்போ எங்கள் பசங்களும் எல்லோரும் இந்த சம்மந்தமாக படிக்க வச்சுருக்கேன். அவர் பிஎஃப்எஸ்சி தான் முடிச்சிருக்கார். ஒருத்தர் வந்து மெரைன் இன்ஜினியரு. இந்த ஃபீல்டில் நல்லா வருன்ற மாதிரி தொடர்ந்து அவங்கள இந்த ஃபீல்டுக்கே கொண்டாடணும், நல்லா லாபகரமான தொழிலாக இருக்குதுன்றதுனால இதை கொண்டுன்னு வரோம். இதில் அதேமாரி வளர்ப்பு முறையில் பெரிய ரிஸ்க்கு எதுவும் இல்லை. நமக்கு வந்து மீனை வந்து எதுவும் தூக்காமல் மீன் கொத்தி அது இது வராத ஓரளவுக்கு வலை கட்டி பராமரிக்கலாம். இப்போலாம் அதெல்லாம் கூட நிறையா அதிகமாக கூடுதலாக ஒரு 200 குஞ்சு 300 குஞ்சு ஸ்டாக் பண்ணிட்டு அதை கூட நாங்கள் இது பண்ணுறதில்ல. பாம்பு கொஞ்சம் மீன் பிடிக்கும், பாம்புனால கொஞ்சம் அதில் ரிஸ்க் இருக்குது. அடுத்தது மீன் கொத்தி, அப்புறம் மீன் காக்கா ஒன்று வரும். அந்த மீன் காக்கா தான் வந்து அதிகமாக மீனை பிடிச்சி துண்ணும். அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக ஓட்டிடணும், அது இல்லாத பார்த்துக்கணும். இது ஏரியெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே ஆனால் பறந்த ஏரியானுக்குள்ளே நல்லா வளர்ந்துடும். இப்போ இங்கே கொடுக்குற குஞ்சு கரெக்டாக 6 மாதத்தில் இங்கே நாங்கள் வந்து வெறும் 10 கிராம் 5 கிராம் சைஸ் தான் மீன் குஞ்சு எடுத்து போவாங்க. 6ஆம் மாதம் 2 கிலோ 2.5 கிலோ வந்துடும் ஏரியில். அவங்க ஏன்னா ஏரியா வந்து கிட்டத்தட்ட பெரிய ஏரி இருக்கும். அதில் ஓடி நிறையா இருக்கிற பிளாங்டன் அது இது நிறையா சாப்பிட ஆரம்பிக்குள்ள இயற்கை உணவு நிறையா கிடைக்கும். அதனால் இயற்கை உணவை வச்சு சாப்பிட்டு அது நல்லா இதாகிடும். இது மாதிரி இங்கே வந்து நான் வந்து 2004 தான் எனக்கு இந்த பிஹெச்டி இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை நாங்கள் இயற்கை விவசாயமாக பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளவர் வந்து இங்கே இட்டுன்னு வந்திருந்தோம். அவர் வந்து பார்த்தாரு. அப்புறம் அவர் பார்த்துட்டு அங்கே ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அவர் இந்த இயற்கையாக இது எப்படி கொண்டு போகணுன்றதுக்காக அவர் நிறையா
இது சம்மந்தமாக நிறையா ஆலோசனை கொடுத்தப்போ தான் இங்கே நாட்டு மாடெல்லாம் வச்சு இப்போ நாங்கள் இது மாட்டு பண்ணையும் கூட வச்சுருக்கோம். இப்போ எதுவுமே நாங்கள் ஆர்கானிக்காக தான் எல்லாமே பண்ணுறோம். இன்னும் ஆர்கானிக்கு இதில் ஒன்று கூட போகிறது கிடையாது. யூரியாவோ சூப்பரோ டிஏபியோ அது மிந்தி போட்டு வளர்த்தோம். இப்போ எதுவுமே கிட்டத்தட்ட 10-12 வருஷமாகவே எதுவுமே அது போகிறதில்ல. ஒன்று மாட்டு சாணம் போட்டு அதை வந்து வெள்ளத்தில் கலக்கி வச்சு மாட்டு சாணத்தை பயோ ப்ரொடக்ஷன் அதில் வந்து இயற்கை உரத்தை தயார் பண்ணி அதுலேருந்து தான் நம்ம அதுக்கான நைட்ரஜன் எல்லாம் கிடைக்கிறதுக்கு அந்த இயற்கை உரத்தை தான் பயன்படுத்துகிறோம். அந்த இயற்கை உரம்னுக்குள்ளே அது நம்ம இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 10 கிலோ சாணம் எடுத்துனாக்கா 1 கிலோ வெல்லம் போட்டு அதை நல்லா கரைச்சி மூடி வச்சுருந்து டெய்லி அதை 2 சுற்றி டெய்லி வந்து ஒரு துடு போட்டு நல்லா கலக்கி வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து 10 கிலோன்றது நாங்கள் 100 கிலோ மொத்தம் கரெக்ட் பண்ணி செஞ்சு வைப்போம். அதில் வாழைப்பழம், வெல்லம், கரும்புச்சாறு, இந்த மாதிரி இளநீ இதை சேர்த்தனாக்கா நல்லா வந்து ஆர்கானிக் ப்ரொடக்ஷனு வந்து இந்த நுண்ணுயிரி நல்லா உற்பத்தி ஆகும். அந்த நுண்ணுயிரியை வந்து மீன் ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதெல்லாம் விவசாயத்துக்கும் அதை நாங்கள் பஞ்சகவ்யா தயார் பண்ணி அதுவும் விவசாயத்துக்கு இங்கேருந்து கொடுத்துன்னு இருக்கோம். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு, மற்றபடி செடி கொடி வச்சுருவங்களுக்கு இயற்கையாக பஞ்சகவ்யா, மண்புழு உரம் கொஞ்சம் தயார் பண்ணோம். மண்புழு உரமும் இது பண்ணின்னு இருக்கிறோம். அதுமாதிரி தொடர்ந்து இயற்கை வேளாண்மையாக இயற்கை சார்ந்து போகணுன்றதுக்காக இயற்கையாக செஞ்சுன்னு இருக்கோம். இதெல்லாம் நஷ்டத்துக்கு வேலை இல்லை, எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு லாபம் தான். அதுக்கப்புறம் இந்த சீடு ப்ரொடக்ஷனும் கிட்டத்தட்ட வந்து 26 வருஷம் ஆகி போச்சு. நடுவில் இப்போ போன வருஷம் வந்து இறா வந்து வனாமி போட்டோம். அதுவும் பரவாயில்ல, நல்லாவே இருந்தது. நன்னீர் இறால் இங்கே ஆனால் கொஞ்சம் நிறைய மரம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குதுன்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு லாஸ் ஆகலை. திட்டமாக வந்து இன்கம் வந்து மீனாலை விட பரவாயில்லன்னு தோணுச்சுன்னு வச்சுக்கலாம். அதுக்கான இப்போ இறா போகிறதுக்கு சில இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணின்னு இருக்கோம். போட்டு அடுத்து அதை போடுன்ற மாதிரி. அதனால் இயற்கையாக விவசாயத்தை விட இதில் 4 மடங்கு லாபம் கண்டிப்பாக இருக்கும். நீ ஒரு ஏக்கர் நெல் நட்டால் என்ன கிடைக்குதோ அதை விட 4 மடங்கு. ஒரு ஏக்கர் நெல் நட்டால் இன்றைக்கி 30,000 40,000 தான் அதிகப்படியாக கிடைக்கும். ஆனால் இதில் வந்து குறைஞ்சது ஒரு 1,50,000 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபா வரையும் இன்கம் எடுக்கலாம். தண்ணி இருக்கும், நிலமும் இருக்கும். ஆனால் விளையாது. சில இடத்துல கலர் நிலமாக இருக்கும். அந்த கலர் நிலமாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக மீன் பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். நீங்கள் கலர் நிலமாச்சு அதில் எதுவும் விவசாயத்துக்கு சரி வரலையான்னு நினைக்க தேவையில்ல. அந்தமாரி இருக்கிற இடத்துல நீங்கள் பாண்டு வந்து குளத்தை வெட்டி குளத்தில் நீங்கள் மற்ற எல்லாமே இதில் வந்து நீங்கள் இயற்கை உரத்தை அதிகமாக இதில் இட்டு மீன் வளர்ப்புக்கு அது ரொம்ப தோதாக இருக்கும். அது மீன் வளர்ப்பதுக்கு ஒன்று தண்ணியை மட்டும் நம்ம குறைஞ்சி 7லேருந்து 9 காரத்தன்மை இருந்ததுன்னா மீன் வளர்கிறதுக்கு ரொம்ப தோதாக நல்லா அருமையாக இருக்கும். அந்த அளவு கொண்டாடுறது நம்ம சுண்ணாம்பு மூலயமா சுண்ணாம்பு போட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டாந்துடலாம். மற்றபடி அதில் வந்து நம்ம குளத்தை வந்து தொடர்ந்து அதை தண்ணி வச்சிட்ட பிறகு நீ இந்த வேலையை பார்த்துக்கலாம். 9க்கு மேலே போச்சுன்னா காரத்தன்மை அதிகமாச்சுன்னா மீன் உணவு எடுக்கிற அளவு குறையும். அப்புறம் அதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் குறையும். அதனால் முடிஞ்ச மட்டும் 9க்குள்ளேயே நம்ம காரத்தன்மையை மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மீனுக்கு வந்து சாதாரணமாக ஒரு ஏக்கருக்கு நாங்கள் அதிகப்படியாக வந்து 4000 மீன் குஞ்சு வரையும் தான் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஒன்று வந்து இப்போ விட்றோம். அது பார்சல் ஹார்வெஸ்ட்டாக எடுத்துன்னுக்குறோம். வாரம் ஞாயிற்றுக்கிழமை மீன் பிடிச்சி ஒரு 100 கிலோ 200 கிலோ எடுத்து கொடுக்கறதுனால 4000 குஞ்சு வரையும் ஸ்டாக் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு ஆக்சுவலாக அது மீதெல்லாம் 2000 குஞ்சு தான் ஸ்டாக் பண்ணுவோம். 2000 குஞ்சுனுக்குள்ளே அதை ஒரே டைமில் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட அந்த நாளை வந்து ஒரு 6 மாதம் கொண்டாந்து 6ஆவது மாதம் மீன் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அரை கிலோவில் வந்து அது மாதிரி எடுக்க வளரும். மீனை வந்து ஒவ்வொரு வாரமும் மீன் ஒரு 200 கிலோ 300 கிலோ எடுக்கிறனுக்குள்ளே அவனோட அடுத்த கீழே இருக்கிற மீன் வந்து உடனே வந்து அரை கிலோ இருக்கிறது 700 கிராம் வரும். அதுக்கு அடுத்த வாரம் 900 கிராம் வரும். அதுக்கு அடுத்த வாரம் 1 கிலோ வரும். இப்படியே அது மாதிரி எடுக்க வந்துன்னே இருக்கும். இது என்னென்னா எவ்வளோ மீன் எடுக்கிறன்னு கணக்கு வச்சுக்க வேண்டியது தான். இந்த வாரத்தில் சரி 200 கிலோவா 400 பீஸ் எடுத்துட்டோம். அப்போ மீதி 4000 மீதி 3600 தான் இருக்குது. அடுத்த வாரம் எடுக்கிறோமோ ஒரு 400 பீஸ் எடுத்துட்டோம், 3200 இருக்குது. அப்போ இதே கரெக்ட் பண்ணி ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2000 பீஸ் எடுத்துட்டோம். உடனே என்ன பண்ணுவோம், வேறு ஒரு குளத்தை நர்சரியில் அது இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணி வச்சுருப்போம். இந்த ஸ்டாக் பண்ண மீன் குஞ்சு எடுத்து திரும்பி அதில் விட்டுட்டு திரும்பி அதுலேருந்து தொடர்ந்து வாரம் பிடிப்போம். சின்ன மீன் குஞ்சை உள்ளே தள்ளி விட்டுட்டு பெருசாகிற மீன் குஞ்சை மீனை மட்டும் எடுத்து வியாபாரத்தை கொடுத்துன்னு இருப்போம். இதை தொடர்ந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுனால கூடுதலான வருமானம் வரும். ஏன்னா வளர்ச்சியில் வந்து ஒரு பக்கம் அந்த நாள் எதுவும் இது இல்லாமல் ஸ்டாண்டர்ட் மீன் எடுத்து போகிறதுனால சீக்கிரம் வளரும். அதுக்கான தீவனம் கொடுக்கல குயிக்காக அது வளர்ச்சி நல்லாயிருக்கும். இது வந்து தொடர்ந்து நமக்கு
பேங்க்கில் பணம் போட்டு வச்சுக்கிற மாதிரி. குளத்துல இருக்கிற மீன் என்னென்னா வாரம் வாரம் நமக்கு பணம் கையில் கொடுத்துக்கினே இருக்கும். தொடர்ந்து நமக்கு தேவைன்னாக்கா எப்போ பேங்க்கில் போய் நம்ம காடை போட்டு பணம் எடுக்கிற மாதிரி, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஆச்சுனாக்கா நம்ம மீன் வலை விட்டால் பணம் வந்துடும் வெளியே. அதனால் வியாபாரி வந்து எப்பயும் சனி ஞாயிறுலாம் வந்து வியாபாரி நிற்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால் இது பேங்கில் இருக்கிற பணம் மாதிரி இது வந்து எப்பயும் இதுக்கு போகிற தீவனமோ செலவோ இதில் பார்த்துக்கிறதுல எந்த இது நமக்கு தொடர்ந்து அது வாரம் வாரம் வருமானம் கொடுக்கல. நமக்கு நம்ம குடும்ப செலவோ மற்ற ஏதோ எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ஒரு நல்லாவே இருக்கும். அது வருமானம் வந்து தொடர் வருமானம் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா கலர் மீன் கொஞ்சம் வளர்த்தோம். கொய் காப்பு, அதுக்கப்புறம் அந்த சில்வர் காப்பு, அது இந்த இது ஷார்க்கு, இதெல்லாம் கொஞ்சம் வளர்த்து அது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து இங்கே நமக்கு பெருசாக வந்து மார்க்கெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது கொஞ்சம் வெளியில் போகல. இந்த மீன் வளர்ப்பு தொழில் ரொம்ப சிறப்பாகவும் நல்ல வருமானம் வர்றதுனால இந்த தொழில் நம்மளோட நின்றுடக்கூடாதுன்றதுக்காக எனக்கு அப்புறம் என்னுடைய பையன் 2 பேரும், குரு சித்தன் ஒருத்தன், போதி சித்தன் 2 பையன். இப்போ இந்த மீன் பண்ணையும் நாட்டு பண்ணையும் இப்போ நிர்வாகம் இவங்க 2 பேரும் தான் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க மீனை. வணக்கம், என் பேர் வந்து போதி சித்தன். நான் இதே போல் அப்பா சொன்ன போல் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து இந்த மீன் வளர்ப்பு துறையில் ஒரு ஆசையாக தான் இருந்துச்சு. 12th முடித்து என் மார்க்கு கொஞ்சம் இதுக்கு வந்து 190க்கு மேலே கட் ஆஃப் இருக்கணும். அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் மார்க் கம்மியாக இருந்ததுனால எனக்கு கிடைக்கல. ஸோ இன்ஜினியரிங் தான் ஃபஸ்ட்டு ஒரு மாதம் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் என்னோடய அதிர்ஷ்டதனமாக எனக்கு வந்து அந்த வருஷம் கரெக்டாக அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து இதை போல் பிஎஃப்எஸ்சி ஆரம்பித்தவே கரெக்டாக என் மார்க்குக்கு அந்த வருஷத்தில் கரெக்டாக எனக்கு கிடச்சிருச்சு. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் 4 வருஷம் இப்போ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா எல்லா தொழிலையும் பார்க்கல, இங்கே வந்து இப்போ மீன் வளர்க்குற தொழில் ஓரளவுக்கு எல்லாம் நல்லா லாபமாக தான் இருக்குது. என்னென்னா இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இப்போ வந்து 4,000 சீட்ஸ் விட்டு அதில் வந்து நல்லா லாபம் எடுக்கிறாங்க. இப்போ இதில் என்னென்னா நான் புதுசாக நிறையா கொண்டு வரலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அதில் என்னென்னா இப்போ மோஸ்ட்டாக ஃப்ரெஷ் வாட்டரில் மட்டும்தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னென்னா அதே வந்து பிராக்கிஷ் வாட்ரு, அதுபோல் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து இது போல் நிறையா சீபாஸ் அது போல் இருக்குது. அந்த ஃபிஷ்லாம் எடுத்துகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதையும் ஹேச்சரி எப்படி கொண்டு வரதுன்ட்டு கொஞ்சம் நிறைய யோசிச்சுட்டு இருக்கோம். வணக்கம், என் பேர் குருச்சித்தன். நான் வந்து பிடெக் மெரைன் இன்ஜினியர் முடிச்சிருக்கேன். சின்ன வயசுலேருந்து இந்த தொழில் அப்பா கூட இருந்ததுனால அந்த ஃபீல்டை பற்றி நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நல்ல லாபகரமான தொழில். என்னென்னா இந்த தொழிலில் வந்து மக்கள் வந்து அந்தளவுக்கு யாரும் விருப்பம் இல்லாதனால அப்படியே டவுனாகவே தெரியுது. இப்போ ஆனால் நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபீல்டு உள்ளார வர ட்ரை பண்ணுறாங்க. என்ன சொல்கிறதுனா வியாபார யுக்திகள் நிறையா இதில் இருக்குது. வியாபாரம் வந்து எக்ஸ்போர்ட் லெவலுக்கு இப்போ வரவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லாவும் சக்ஸஸாக தான் போயிட்டுருக்கு. மீன் வளர்ப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரிஸ்க் இல்லாத ஒரு தொழில். அடுத்த கட்ட விவசாயத்துக்கு அடுத்த கட்டத்தில் இதை வச்சுருக்காங்க. இதை பொறுத்த வரையிலையும் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது கம்மி தான், ஒன்றும் பெருசாக இது பண்ண போகிறதில்ல. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத நல்ல ரிஸ்க் இல்லாத தொழில்னு இதை நிறையா பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா சக்ஸஸாக போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் இது கூட வந்து எறா பண்ணை, மாட்டு பண்ணை, இந்த மாதிரி நிறையா தொழில் வந்து ஒருங்கிணைந்து செய்கிறாங்க. இன்டிகிரேட்டட் ஃபார்மிங் நிறையா பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களும் பண்ணுறாங்க. அவங்க பண்ணக்குள்ளேயும் நல்ல லாபம் வருதுன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது வரையிலையும் அந்த தொழில் வந்து சக்ஸஸாக இருக்குது. மீன் பண்ணையோட மட்டும் மாட்டு பண்ணை வச்சுருக்குறோம், கோழி வச்சுருக்குறோம், அதிலே வாத்து வளர்க்குறோம். இதெல்லாம் ஒருங்கிணைந்த பண்ணை செஞ்சுன்னு இருக்கிறோம். இதுக்கு நடுவில் மீன் பண்ணையிலே இந்த மீன் எப்போயா இந்த செத்த மீன், மற்றபடி தேவையில்லாத கழிவு மீன் வர்றது எல்லாத்தையும் எடுத்து சேகரித்து மீன் அமிலம் தயார் பண்ணுறோம். இந்த மீன் அமிலன்றது அப்படி நாங்கள் அந்த மீன் குஞ்சு எடுத்து சேல் பண்ணக்குள்ள தேவையில்லாத களை மீன் வரும். அதில் மட்டும் எறா மற்ற எல்லாம் இந்த தேவையில்லாத மீன் வரதெல்லாம் தனியாக பொறுக்கி எடுத்து வச்சு அதை ஒரு பாரில் அடைச்சி 1 கிலோ கிடச்சின்னா 1 கிலோ அதுக்கு வெள்ளத்தை போட்டு நல்லா கிண்டி அதை நான் இறுக்கி பேக் பண்ணி மூடி வச்சுருவோம். அந்த மாதிரி சில நேரத்தில் 10 கிலோ 20 கிலோ மீன் கிடைக்கும். அந்த மாதிரி 20 கிலோ மீன் கிடச்சின்னா அது வெள்ளத்தில் கலந்து எடுத்து வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 40 நாள் வரையிலையும் அதை நாங்கள் ப்ராசஸிங் அப்படி வந்து இப்போ 40 நாள் எடுத்து அந்த மீன் அமிலம் தயாராகிடும். அந்த தயாரான மீன் அமிலத்தை ஒன்று தென்னைக்கெலாம் கொடுக்குறோம். தென்னை மரத்துக்கு ரூட் வழியாக கொடுக்குறோம். மேலே தெளிக்கிறதுனாலும் அது 1 லிட்டருக்கு 100 லிட்டர் தண்ணி கலந்து அது கொடுக்கக்குள்ள நல்ல ஈல்டு வரும். தென்னை மரத்தில் நல்ல வருமானம் வரும். மற்றும் பூச்செடிக்கு இந்த இதுக்கெலாம் வந்து 1 லிட்டர் வந்து 200லேருந்து 300 வெளியே வாங்கி போகிறாங்க அந்த மீன் அமிலத்தை. அதனால் அதை தயார் பண்ணதுனால அது நல்ல லாபமாக இருக்கும். விவசாயத்துக்கும் அது யூஸ் பண்ணலாம். விவசாயத்துக்கு நெல் உரத்துக்கு
மற்ற உரத்தை போடக்குள்ளே இதை வந்து கூடுதலாக சேர்த்து போட்டாக்கா நல்லாயிருக்கும். அதேமாரி கோமியத்தையும் இது பண்ணி விவசாயத்துக்காக ரெடி பண்ணி எடுத்து போகிறாங்க. அதுக்கு என்னன்னாக்கா இது ஆடாத்தோட இது நொச்சிலாம் சேர்த்து அதை வந்து கோமியத்தில் போட்டு ஊற வச்சு 15 நாள் சென்று இது பூச்சியாக பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு நாங்கள் இங்கே வந்து எங்கிட்ட கோமியம் பண்ணையிலேருந்து எடுத்து போகிறாங்க. அதுவும் நம்ம பண்ணையிலேருந்து கொடுத்துன்னு இருக்கோம். திரு குமாரசாமி அவர்கள் கூறிய வெற்றி அனுபவங்களை தொடர்ந்து கடலூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் மீன் வளர்க்க துவங்கியிருக்கும் திரு வேலாயுதம் அவர்கள் மீன் வளர்ப்பு தொழில் நீடித்து வெற்றி அடைய வேண்டுமென்றால் அரசு செய்ய வேண்டிய உதவிகளை பற்றி கூறுகிறார். கடலூர் வட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் விவசாயம் பண்ணி வந்தாங்க. 10 ஏக்கர் நிலத்தில் 10 ஏக்கர் நெல் பயிரிட்டால் ஒரு ஏக்கருக்கு 3000 4000 தான் கணக்கு பண்ணி பார்த்தா மீறுதுங்க. அப்படி பார்த்தா ஒன்றும் பெரிய வருமானமே இல்லை. கடங்காரனாக போயின்னே இருந்தோம். மீன் குட்டையை வெட்டலான்னு சொல்லி அவர் குமாரசாமி டாக்டர் தான் சொன்னார். அதை வச்சு தாங்க 10 ஏக்கரில் 7 ஏக்கர் வெட்டினோங்க. 7 ஏக்கர் வெட்டி 10 லட்ச ரூபா கடன் வாங்கணும் கூட்டுருவீங்கள. 3 வருஷமாக அது ஒன்றும் கடன் அடையலை, ஒன்றும் அடையலை. ஆனால் நல்ல சிறப்பாக பண்ணணும். நம்ம கிராமத்தில் கொஞ்சம் இந்த மீன் அவர் குமாரசாமி சொன்னாருங்க, அது மாதிரி மீன் வளர்த்துக்கிற காவல் இருக்கிறது தான் பெரிய கதையாக இருக்குங்க. காவல் இருந்தால் தான் அந்த மீனை பிடிச்சி விற்க முடியுங்க. எல்லா ரகம் போட்டிருக்கோம். ரோகு, மிருகால், பில்கண்டை, கட்லா, இந்த ரகம்லாம் சிசி இந்த ரகம்லாம் போட்டிருக்குங்க. முறையாக வந்து இன்னும் எனக்கு சரியான வழிமுறை தெரியாத பண்ணுறதால கொஞ்சம் லாஸுக்கு நடந்துருக்குதுங்க. இன்னும் எந்த லோனையும் கட்ட முடியல. இந்த மத்திய சர்க்கார் வந்து 1,60,000 ரூபா மானியம் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்ட்டு வெட்டினேன் நான். 3 வருஷமாக ஒரு பைசா கூட கொடுக்கல. அதை வச்சு தான் வெட்டினோம், நம்பி அதுவும் நடத்தலை. அதே மாதிரி எங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு கரண்ட் பில்லு வர மாதிரி கரண்ட் பில்லே இல்லாமல் கரண்ட் கொடுக்கணுங்க. லைட்டே போட்டு எரிய வைக்கணும்னாக்கா அந்த லைட்டுக்கு விவசாயம் மாதிரி ஃப்ரீயாக பண்ணணுங்க. அது இந்த கவர்மெண்ட்டு பண்ணலை ஒன்றும். அதெல்லாம் பண்ணி கொடுத்து எதாவது பண்ணுறீங்கன்னாக்கா கொஞ்சம் லாபகரமாக தெரியும் பொழுதுங்க. அதனால் இது வெளியும் எனக்கு பெரிய லாபம் ஒன்றும் இல்லை. அப்படியே நடந்துன்னு இருக்குது. அது நம்ம சரியாக பண்ணலையா என்னான்னு எனக்கே தெரியலைங்க.